சுருக்கமா உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஒரு கூட்ட ஜனங்கள் மரித்து போயிட்டாங்க. மரிச்சு நம்ம சுடுகாட்டுல பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் ஆச்சுன்னா அந்த எலும்பு கூட இருக்கும். அந்த எலும்பும் எல்லாமே உதிர்ந்து போயிருக்கும் இல்லையா? பார்த்துருக்கோம்ல. ஆமா, எத்தனை வயசானவங்களாம் ரோட்ல சுடுகாடு பார்த்து எலும்பு ஓடி போயிருக்கும். அது மாதிரி இது ஒரு பள்ளத்தாக்குல உலர்ந்த எலும்புகளா இருக்கு. ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து கேட்கிறாரு ஆண்டவர், தம்பி இதெல்லாம் என்னப்பா? எப்படி கேட்டுருப்பாரு பாருங்களேன். தம்பி என்னப்பா இதெல்லாம் உயிரோட எழுப்பிடுமா? போங்கப்பா, இதெல்லாம் எப்படி பாருப்போம்? ஏதோ செத்து ஒரு 2 நாள் 3 நாள் ஆச்சு. ஏசிய 4 நாள்ல தான் உயிரோட எழுப்பினாரு. 4 நாள் ஆச்சு, நாரி போகும்ல, அதை எழுப்பினாரு. பரவாயில்ல, என்கிட்ட இதை கேட்குறீங்களே எப்படி எழுமோ? இன்னைக்கு நிறைய ஊழியர்களுங்க ஆமா இப்படி போய் நிறுத்திட்டாங்கன்னா அவங்க நிலைமை என்ன ஆகும்? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. எங்க வீட்டுக்கு செத்து 40 வருஷம் ஆச்சு. இந்த சாமி இப்படி சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல கொஞ்சம் எழுப்பேன், நீ அந்த சாமி தானே கும்பிடுற, நீ வந்து நின்னாங்கன்னா பாஸ்டோட என்ன ஆகும்? கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆனா அந்த ஊழியக்காரனுடைய தியாகத்தை தான் நம்ம பார்க்க போறோம். என்ன ஊழியக்காரனோட தியாகம்? ஆனா ஆண்டவரால் கூடாது ஒன்றும் இல்லை. நம்ம இந்த வசனத்தை நம்ம பரிகரிக்கல. தேவன் அதை செய்தார். அதுக்கு ஜீவன் வந்தது, அதுக்கு நரம்பு வந்தது, எலும்பு வந்தது. அவரு சொல்லிட்டாருன்னா அப்படியே நடக்கும். அல்லேலூயா. பரத்துல இருந்து வந்துச்சுன்னா அப்படியே நடக்கும். ஏன்னா மனுஷனை படைச்சவர் தான் மனுஷனுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு தெரியும். முதல்ல என்ன வந்து எலும்புல சதை வருது, நரம்பு வருது, அது ஒரு ரேயரா எல்லாமே அப்படியே உருவாகுது. அப்புறமா என்ன வருது? ஒரு மனுஷனுக்குள்ள என்ன இருக்கும்? ஆவி இல்லைன்னா அவ்வளவுதாங்க பணம். ஆவி இல்லைன்னா பணம். அப்ப ஆவி வரணும். ஆவி இன்னைக்கு நம்ம ஊர்ல எடுத்துக்கிட்டா ஆவி எப்படி திரும்ப வர வைக்கிறாங்க? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சொந்தமா அடிக்கிறாங்க, ஒடுக்கி அடிச்சு என்ன வந்துட்டாளா பாரு, வந்துட்டாளா பாரு. இந்த ஊர்ல அப்படிதான் ஆவியை கூப்பிடுறாங்க. ஆனா வர்றது எந்த ஆவின்னு யாருக்குமே தெரியல. அந்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள பூந்துக்கிட்டு தேவையில்லாத பேச்சு பேசுது. ஊர்ல உலகத்துல இந்த உலகத்தையே தப்பான பாதையில திருப்புகிறதுங்க. ஆமா, இந்த ஊர்ல வந்து இந்த ஊர்ல நிச்சயமா இருக்கும். எல்லா ஊர்லயும் கிராமத்துல தப்பான வழியில திருப்புகிற ஒரு கூட்டம் இருக்கு. ஆனா இங்க நல்ல வழியை சொல்லி கொடுக்குற ஆண்டவர் ஒருத்தர் இருக்காரு. அப்போ எப்பேற்பட்ட ஊழியர்கள், கடவுளுடைய பிள்ளைங்க இப்ப தப்பா திருப்புறதை விட்டுட்டு நல்ல வழிக்கு திருப்பறதுக்கு தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு ஆண்டவர். சொல்லலாமா? நல்ல வழி வேணுமா வேணாமா? ஆமா. தப்பான ஆவி வேணுமா நல்ல ஆவி வேணுமா? உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? தப்பா நினைக்கிறீங்க. நாளைக்கு பொண்டாட்டி செத்துட்டு போயிட்டாங்கன்னு வைங்களேன், அந்த புள்ள அந்த அந்த ஆவி என் பிள்ளைகளை வரணும்னா அவரு 4 பொண்டாட்டி வைப்பாரு. இது வேணுமா? இந்த பரிசுத்தமான தெய்வம் வானத்தையும் பூமியை படைச்ச ஆண்டவர் மரிச்சாரு, ஊரோட எழுப்பினாரு, அந்த ஆவி வேணுமா? நீங்க சொல்லுங்க, எது வேணும்? எத்தனை பேர் விரும்புறீங்க? நம்ம பிள்ளைங்களை எது வேணும் விரும்புறீங்க? பரிசுத்த ஆவி. அந்த ஆவியை பத்தி தான் நம்ம பேச போறோம். இல்லையா? அப்ப கடவுளுடைய ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வந்தாதான் சரியான வழியில பாதையில நடக்க முடியும். வேற வேற ஆவிலாம் ஒரு மனுஷனுக்குள்ள பூந்துச்சுன்னு வைங்க, அவன் என்ன பேசுனா என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியாது. இது என்னதான் சொன்னாலும் என் வீட்டுல திருந்தவே மாட்டேங்குது, இது சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது, இது எங்கன்னா போய் தொலைஞ்சா நல்லா இருக்கும்னு நம்ம சொல்லிடுவோம். இல்லையா? சொல்லிக்கணுமா? பிள்ளைங்களை வேற ஆவி உள்ள போச்சு, அந்த புள்ள நம்ம சந்தோஷப்பட மாட்டோம், அதை திட்டி சபிச்சிடும். விலங்காம போட்டு அதை அப்படி போட்டு இப்படி போட்டு நம்ம பாக்குறோம். இதுல ஒரு பாஸ்டோட குடும்பம் தான் அப்படி சொல்லலாம். எசேக்கியேல் புஸ்தகம் 1:1-2 மட்டும் வாசிங்க. எடுத்தவங்க வேகமா வாசிங்க. எசேக்கியேல் 1:1-2 வாசிங்க. ஆமா, எசேக்கியேல் 30 வருஷம் 4ஆம் மாசம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதி அண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும் போது சம்பவித்தது என்னவென்றால் வானங்கள் திறக்கப்பட தேவ தரிசனங்களை கண்டேன். போதுங்க, வானங்கள் திறக்குதான், தேவ தரிசனம் கண்டாங்களாம். யாரு? இங்க ஒரு மனுஷன், அவர்தான் எசேக்கியேல். அவரு தேவ தரிசனங்கள் கண்டாரு. அதுக்கு முன்னாடி அவர் எங்க இருக்கிறாரு கேட்டீங்கன்னா, ஒரு
ஒரு அடிமைப்பட்ட இடத்துல கொண்டு போய் வைத்திருக்காங்க. அவரை சிறைப்பிடித்து கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு சிறைப்பிடிச்சிருச்சுன்னா நம்ம எப்ப விடுவிப்பான்னு தான் இருக்காங்களே கட்டியும் மற்ற எதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா அவர் எங்க இருந்தாரா? தேவனுடைய ஆலயத்துலதான் இருந்திருக்கிறாரு. அவர் அந்த 2ஆம் வசனம் வச்சிருக்கியா? அது யோயாக்கீம் ராஜாவுடைய சிறையிருப்பின் 5ஆம் வருஷமா இருந்தது. யோயாக்கீம் என்ற ராஜா சிறை பாபிலோன்ல இருந்து என்ன பண்றாங்க, யாரெல்லாம் முக்கியமா நல்ல ஆளா இருக்காங்களோ நல்ல ஆடா இருக்கோ அதெல்லாம் கொண்டு போய் வச்சுக்கிறாங்க. எதுக்குன்னா அவங்களோட யூஸ்க்காக. மற்றதெல்லாம் எப்படி இருக்கு, ஊதாரித்தனமா இருக்கலாம், நீ அங்கேயே கடை போட்டு கொண்டு போய் வச்சுட்டாங்க. இப்படி இருக்க இந்த சூழ்நிலையில இங்க இருந்து எருசலேம்ல இருந்து ஜனங்களை கொண்டு போய் அடிமைக்கு வச்சிருந்த ஜனங்கள் ஏன் ஏற்கனவே எருசலேம்ல இருந்து அடிமை கொண்டு போனாங்க தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? இந்த ஜனங்கள் மனம் திரும்பவே இல்லை. ஆமா, ஆண்டவருடைய பிள்ளைங்க தான், நான் வேற யாரையும் சொல்லல. ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் கூட மனம் திரும்பல. அவங்க எப்பேற்பட்டவங்களா தெரியுமா? அதனால அங்க ஒரு தீர்க்கதரிசி ஏற்படுத்துறாரு அந்த ஊழியக்காரர். அந்த ஊழியக்காரர் எப்பேற்பட்டவர்? தேவ சமூகத்திலே ஒரு ஆசாரிய குடும்பத்துல பிறந்தவர். ஆசாரிய குடும்பத்துல பிறந்தவர். அப்பா அங்க என்ன பிரசங்கம் பண்றாரு, அப்பா எப்படிலாம் மந்திரம் பண்றாரு, இதெல்லாம் பார்த்தே வளர்ந்தவர். அங்க இருக்கிறத சாப்பிட்டு வளர்ந்தவர். அப்படி வளர்ந்த ஒரு பையன், 25 வயசு பையன் அங்க போயிட்டு 30வது வயசுல ஆண்டவர் தீர்க்கதரிசியோடு சந்திக்கிறார். ஆமா, ஒருவேளை நீங்க யாரெல்லாம் பாசிட்டிவ் 30 வயசு 30 வருஷம் எனக்கு அனுபவம் இருக்குன்னா நிச்சயமா நீங்க யாரு ஒரு எசேக்கியேல் தான். அல்லேலூயா. எசேக்கியேல் தரிசனம் பெருசுங்க. ஒரு பெரிய தீர்க்கதரிசி. இன்றைக்கு உலகத்துடைய முடிவெல்லாம் அதுல என்ன இருக்கு, அவர் முன்னாடி நிழலாட்டமா சொல்லிட்டார், அவர் மூலியமா பேசப்பட்டார். அப்பேற்பட்ட தரிசனம் வேணுமா வேணாமா? எத்தனை பேருக்கு வேணும்? வேணாமா? எசேக்கியேலே வெளிப்பாடு உலகத்துல நடந்து முடிக்க போறத குறிச்சு வெளிப்பாடு சொன்னவர் அந்த எசேக்கியேல் தரிசி. ஆண்டவர் அவரோட பேசினார். இப்பேற்பட்ட காரியம் வேணும்னா மனுஷன் எப்படி இருக்கணுமா தெரியுமா? நல்லா கவனமா கேட்டுக்காங்க, சிந்தை எங்கேயும் விட்டாருங்க. அவர் எப்படிலாம் இருக்குன்னா ஆண்டவர் சில ஒரு ஒழுக்கங்களை சொல்றாரு. எடுத்துக்காங்க, 2ஆம் அதிகாரம் 2, 3, 5 வரைக்கும். இப்படி அவர் 2ஆம் அதிகாரம் 2. இப்படி அவர் என்னோடு பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்போது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, எனக்கு விரோதமாய் எழும்பின கலகக்கார் ஜாதியாகிய இஸ்ரவேல் புத்திரத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். யாரு எங்க அனுப்புறாரா? இஸ்ரவேல் புத்திரர்களை கலகக்காரர்கிட்ட அனுப்புறாராம். தீர்க்கதரிசிக்கு வேலையை எடுத்துருமா? நல்ல இடத்துக்கு போற வேலை கிடையாது. எங்க கலகம் இருக்கோ அங்கதான் போகணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு. ஏற்கனவே அவங்க கலகக்காரங்க, அதுலயும் மோசமானவங்க, யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா கடவுள் சொல்றதே கேட்கலையாங்க. அப்படிதான் சொன்னாங்க. நான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்கப்பா, ஆனா நீ போய் தான் ஆகணும் அந்த இடத்துக்கு. அப்பேற்பட்ட இடத்துக்கு நீ போய் தான் ஆகணும், வேற வழியே இல்லை. ஏன்னா அவங்க யாரு? என் பிள்ளைங்களா போயிடுச்சுப்பா. அதனால நீ என்ன பண்ணு, அவங்களை எப்படி ஆச்சுன்னா நீ சொல்ல வேண்டியது சொல்லு, அவங்க கேட்க மாட்டாங்க. ஆமா, இங்க மோசங்கிட்ட சொன்னாரு, ராஜா இறுதி அப்படி இருக்குன்னா அப்பப்போ கடினப்பட்டிருக்கோம், விட்டுருவாங்க. இப்ப விட்டுருவாங்கன்னு பார்த்தேன் அவனும் சோர்ந்து போயிட்டான். அது போலதான் இங்க அடுத்தது 5 தானே. கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யறோமா அல்லது மனுஷருக்கென்று ஊழியம் செய்யறோமா? சொல்லுங்க. கொஞ்சம் பேருக்கு புரியல நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வாழ்றது நமக்காக வாழ்றோமா இயேசுக்காக வாழ்றோமா? வாழ்றோம் தான். எது வாழ்வு நீர் தானையா, அது உண்மையா இருக்கிறோமா? இன்னைக்கு அதுதான் நம்ம பார்க்கறோம். வாழ்வு அவரு, ஆனா இறுதி எங்க இருக்குது? இந்த குமட்டிக்காயை குறிச்சு தானே இருக்குது. எகிப்து அடிமையா இருந்த அதை குறிச்சு தானே இருக்கு இறுதியம். ஆண்டவர்கிட்ட இருக்குது, வாய் பேசுது, இறுதியமும் இங்கே இருக்க. சரி, கடைக்குள்ள வருவோம். அப்போ இதை என்ன சொல்றாரு பாருங்க. அப்ப கலகக்காரி அவங்க கிட்ட போயிட்டு அந்த கலகக்காரர்கிட்ட நீ என்ன பண்ணு, அவங்க கிட்ட சொல்லு அப்படின்றாரு. என்ன சொல்லணும்? கலகக்காரர்களே, நீங்க கலகம் செய்யாதீர்கள், உங்களை ஆண்டவர் தண்டிப்பார். கூட நீ சொல்ல வந்து அப்படின்னு சொல்லுங்க.
இன்னைக்கு போய் சொன்னா அப்படிதானே கேட்பாங்க. வந்துட்டாரு இவரு கலாகாரம் பண்றாரு. வீட்டுக்கு போயிட்டு இங்க வாங்க, இங்க வந்தா நல்லா இருக்கும், அங்க போகாதீங்கன்னு சொல்றாரு. இங்க வந்து இயேசு உங்களை வாழ வைக்கிறான்னு சொல்றாரு. இவரே வீட்டுக்கு போய் கலகம் பண்றாரு. எனக்கு கலகத்தை தீக்கு வந்துட்டாரு. அப்படித்தானே சொல்லுவோம். நம்ம நிறைய பேர் அப்படித்தானே சொல்லுவாங்க. பாஸ்ட் வந்துட்டாங்கன்னு பிடிக்கவே பிடிக்காது. இவங்க கலகம் பண்றதுக்குன்னே எங்க வீட்டுக்கு வராது. இந்த வீட்டுக்கு வந்தா எங்களை கலகம் பண்ணி வீட்டை குடும்பத்தையே பிரிச்சுட்டா இருப்பா. என் பொண்டாட்டியே பிரிச்சுட்டா, என் பிள்ளைய பிரிச்சுட்டா இருப்பா. பாஸ்டர் வீட்டு பக்கம் சேர்க்காதீங்க, அவரை பார்த்தா விடாதீங்க. இப்படி இருக்குது இன்னைக்கு உலகம். ஆனா அவருடைய கஷ்டம் என்ன தெரியுமாங்க? அதை கொஞ்சம் பார்க்கலாம் பாருங்க. இங்க கஷ்டங்க. பாஸ்டருடைய தீர்க்கதரிசியோட வேற கடவுள் சொல்லிதான் போயிருப்பாரு. அவங்க ஏதோ சாகிற மாதிரி இருக்காங்க, இது வாழ்ந்ததையும் வேணாம்னு சொல்லிட்டு போய் ஒரு வார்த்தை பார்த்து என் வார்த்தையை சொல்லுப்பான்னு சொல்லியிருப்பாரு. அவங்க இப்ப சண்டை போட்டு கலகம் பண்ணிக்கிட்டு அண்ணன் தம்பிக்குள்ள அடிச்சுக்கிறாங்க, வெட்டிக்கிறாங்க, குத்துக்கிறாங்க. நீ பேசி சொல்லி சண்டை போடாதுன்னு சொல்லுப்பான்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அங்க இருக்கிற கோபத்தை நான் பாஸ்டர் மேல தாக்கி பாஸ்டர் ஒரு வாரம் வீட்டை விட்டு வெளியே வர விடாம பண்ணி இப்படி நாங்க இன்னைக்கு உலகத்துல நடக்குது. இந்த கலவைக்காரர் என்ன சொல்றாங்க? 6 வருஷம் நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டாம். நெறிஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ள நீ தங்கி இருந்தாலும், நீ தேள்களோட இருந்தாலும் நீ அவங்க வார்த்தைகளுக்கு பயப்படாத. போதும். நெறிஞ்சல்கள், முள்ளுகள், தீவு, பள்ளி, இது எல்லாமே இருக்கும் உலகத்துல. நம்ம வாழ்ற இடத்துல நம்ம சுத்தி இருக்கும். மனுஷங்க அப்படித்தான் இருப்பாங்க. சில பேரு கொத்து கொட்டு ஒரு கொத்து கொட்டினாங்க, தாங்க முடியல ஆண்டவரே இறுதியும் இவனுக்கு நான் ஊழியை செஞ்சு என்ன பலன், இவர் அப்படியே போட்டோம். அப்படி இருப்பாங்க. இதெல்லாம் நீ பார்க்காத, அவங்களுக்கு பயப்படாத. உன் ஆத்துமா எங்க போயிடாது, செத்தா இறங்க போயிடாது. பரலோகம் போக வேண்டிய வேலை இருக்கு. அவங்க எல்லாம் பரலோகம் போகணும், அதுதான் உனக்கு வேலை. அவங்க கலகக்காரனை நீ எப்படியாவது மாற்றணும். இப்படிதான் இப்படிப்பட்டவங்க தான் இருப்பாங்க. இப்பேற்பட்டவங்க கிட்ட நீ என்ன பண்ணணும்? உன்னுடைய சாமர்த்தியத்தை காட்டணும். அதுக்கு தான் உன்னை என்ன பண்ணியிருக்கேன்? தீர்க்கதரிசியா வச்சிருக்கேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு தீர்க்கதரிசியா இருக்கீங்க? ஆமா, நீங்க நிறைய பேர் தீர்க்கதரிசி தான். தீர்க்க தரிசனம் சொல்றதுக்குன்னா ஒரு கூட்டம் வந்து வயலில் நிற்கும். அதனால தீர்க்க தரிசனம் ஆகிறதுன்னு ரொம்ப ஆசை இருக்கும். உண்மையா இல்லையா? தீர்க்க தரிசனம் சபைகள் நிறைய நிறைவேறியது கூட்டம். ஏன்னு கேட்டா இங்க போல அந்த பாஸ் இதை சொல்லிடுவாரு. இன்னைக்கு நான் அதை நினைச்சுக்கிட்டே பார்த்துருப்பேன், எனக்கு வரும். நிச்சயமா வராது. தீர்க்க தரிசனம் எதுக்கு வேணும்? நீ நிச்சயமா செத்தனா பரலோகம் போக, இயேசுதான் உன் பாவத்தை மன்னிச்சார். இதுதாங்க தீர்க்க தரிசனம். இதை அவர் சொல்லிட்டாரு. வேற என்ன உனக்கு வேணும் ஸ்பெஷலா? உன் சாபத்தை நீக்கிட்டாரு, உன் தரித்திரத்தை போக்கிட்டாரு. அததான் தீர்க்க தரிசனம். இயேசு சொல்லிட்டாரு, நீ வந்து பாவத்தோடு சாபத்தோடு சுத்தி திரிய வேணாம், உனக்காக நான் சிலுவையில ரத்தம் சிந்து மறிச்சிட்டேன், 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பிட்டேன். இதுதான் தீர்க்க தரிசனம். வேற என்ன வேணும் தீர்க்க தரிசனம்? இல்லப்பா, என் பொண்ணுக்கு, என் பையனுக்கு சகப்பான மாப்பிள்ள, சகப்பான பொண்ணு வேணும்பா, அப்படி ஒரு தீர்க்க தரிசனம் அதெல்லாம் சொல்லுங்கப்பா, போய் பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இருக்குல்ல, இந்த பாஸ்ட் அதெல்லாம் சொல்ல மாட்டாரு. வா நம்ம அங்க பார்த்து போயிடலாம், அப்படித்தானே? ஆனா பாஸ்டோட கஷ்டங்க, அந்த கஷ்டத்துக்கு போய் பார்க்கலாம். பாருங்க அந்த ஊழியக்காரர் எப்படி இருந்திருக்காரா பாருங்க. எடுத்து வாசிங்க. அடுத்தது 2:7-8 வாசிங்க. 7-8 தானே? ஆமா, 7-8 தான். வாசிங்க. கலகக்காராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி, நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு. அப்புறம் மனுபுத்திரனே, நீ அந்த கலக விட்டாரை போல நீ மாறிடாத. அதான் விஷயம். பூவோட சேர்ந்தா சொல்லுங்க, உங்களுக்கு தெரிய வசனம் அந்த வசனலாம். கலகக்காரோட சேர்ந்து நீயும் கலகக்காரனை போயிடாதா? அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, கலகக்காரோட சேர்ந்துடாத. உன்னை நான் வந்து அவன் கலகம் செய்யாத அளவுக்கு தடுக்கதான் உன்னை வந்து தீர்க்க தரிசியா உன்னை வந்து நான் ஏற்படுத்திருக்கேன். நீ கலகக்காரோட சேர்ந்து அவனோட குணத்தை நீ என்ன பண்ணிக்காத, வச்சுக்காத அப்படின்னு ஆண்டவர் ஒரு எச்சரிப்பு என் ஊழியக்காரனுக்கு. பாருங்க, சொன்னோம் தீர்க்க தரிசனம் உரைக்கிறாருப்பா அவரு. அவருக்கு வச்ச முதல் செக்கு, நீ அவங்களோட சேர்ந்து எதுவும் பேசிடாத. நீ வசனம் எடுத்த ஐயா, நீ வந்து வீணான பேசுற வார்த்தைகளுக்கு எங்க கணக்கு கொடுக்கணும்? நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு ஒப்புவிக்கணும். நிச்சயமா ஒப்புவிக்கணுமா? அது ஊழியக்காரா இருந்தாலும் சரி, ஊழியம் இல்லாதவங்களா இருந்தாலும் சரி. உட்காந்துட்டு ஊருக்கு, ஆமா அவ இங்க போயிட்டு எங்க வந்தா, ஆமா இதை பேசுற முடிச்சு போச்சு. அந்த பொண்ணு இப்பதான் வேலையை முடிச்சுட்டு
இவ்வளோ நேரம் கழிச்சு வருது, எங்க போச்சோ தெரியல. போ, இதுக்கெல்லாம் நீ கணக்கு சொல்லணும், ஞாபகம் வச்சுக்காங்க. இதுக்கெல்லாம் நீ கணக்கு சொல்லணும். அவன் நிச்சயமாங்க கணக்கு சொல்லணும். கடவுள்கிட்ட போயிட்டு நீ கணக்கு சொல்லணும். உங்க அம்மா அப்பா கிட்ட காசு எடுத்து நீ திருடி சாப்பிட்டுட்டு போயிடணும்னா, அப்பா கையில காசு கம்மியா இருக்குது, எங்க போச்சா புள்ள நடக்குது பாரு, ஐயோ நீங்க அப்பா எனக்கு கொண்டு போட்டுட்டாருன்னு, அதை காட்டிலும் லட்சம் மடங்கு பயம், கோடி மடங்கு பயம் இருக்கும். அப்பா முன்னாடி போய் நிற்கும் போது அவர் எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கும் போது, ஐயோ நான் இதெல்லாம் நான் பேசலப்பா, இங்க பாரு ஓடுது பாரு படம் பாரு, இவ்வளவு நீ பேசியிருக்கப்பா, அதனால ஒண்ணுமே வெக்கப்பட்டு அவமானப்பட்டு தலை குனிஞ்சு போயிடாதப்பா. அதனாலதான் வீணா பேசி நீ மாட்டிக்காத, கலகக்காரனா நீ ஆயிடாத, அடுத்த குடும்பத்தை பிரிச்சிடாத அப்படின்னு சொல்றாங்க. ஊழியக்காரங்கள அங்க இருக்கிற ஜனங்களுக்கும் ஊழியக்காரருக்கும் தான் இதை சொல்றாரு ஆண்டவர். அப்ப இப்படிலாம் நீ இருந்தனா உன்னை எப்படி வச்சிருக்குன்னு நினைக்க தெரியுமா? இன்னும் கொஞ்சம் பாருங்க ஊழியக்காரர் நிலைமை, தீர்க்கதரிசியோட நிலைமை பார்ப்போம். அடுத்த வருஷம் வாசிங்க 3:1 வச்சுங்களேன், 3:1 வரைக்கும் வச்சுங்களேன். 3 பின்பு அவரை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி, இந்த சூழலை நீ புசித்து இஸ்ரவேல் சந்தேகத்தில் போய் உங்களோட பேசி பாருங்க. எல்லாரும் சாப்பிட்டு தான் கொடுப்பாங்க இல்லையா? சாப்பாடு தான் கொடுப்பாங்க. பாஸ்ட் வீடு வந்து என்ன பண்ணுவீங்க? டீ சாப்பாடு, எதுனா மரத்துல பழங்கள் அதெல்லாம் கொடுப்பாங்க. அந்த காலத்துல தீர்க்க தரிசிங்கன்னா போய் தீர்க்க தரிசனம் அபிஷேகம் பண்ணாங்க. வீட்டுல பானை மாவு இருந்தா உங்களுக்கு வந்துடும் கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க கேட்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் நல்லது செய்யறாருன்னா கொடுத்துருவாங்க. உண்மைதானே? அப்ப பாஸ்டர் வந்தாருன்னா கொடுக்கறது ரெடியா இருக்கு. ஆண்டவர் என்ன தெரியுமா கொடுக்குறாரு? இதெல்லாம் நீ புசி, எது பேப்பர் ரோல் எடுத்து கொடுக்குறாரு, இதை சாப்பிடுப்பா, இதான் நீ உனக்கு சாப்பாடு. ஊழியக்காரங்க வேதத்துதான் சாப்பிடுறது. நீங்க நினைக்கிறீங்க நீங்க 3 வேளை நல்லா உட்காந்து சாப்பிடுறதுக்கு அவருக்கு முட்டி கொடுக்குற, ஆண்டவரே இந்த வசனம் யாருக்கு ஆண்டவரே ஆண்டவரே அப்படிதான். நீங்க ஊழியக்காரங்க நீங்க அசால்ட்டா நினைக்காதீங்க. ஒரு ஏதோ வராரு தீர்க்கதரிசி ஏதோ சொல்லிட்டு போறாரு, தீர்க்க தரிசனம் இது அதுன்றாரு, அவர் வந்தாவே உங்களுக்கு ஆசீர்வாதம். இப்போ உங்களுக்கு வீட்டுக்குள்ள வந்தாவே உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். நீ அதனால எல்லாம் சொல்லுவார்னு நினைக்காது. அவர் வரணும்னு நீ வேண்டிக்கா. வீட்டுக்குள்ள ஆண்டவரே உங்களுடைய பிள்ளை ஆண்டவரே வீட்டுக்கு வந்தாவே ஆசீர்வாதம் ஆண்டவரே வேண்டிக்கா. கலாக்காரா இருக்கிறியா மாறிடு. அப்படி இஸ்ரவேல் அடிமைப்பட்டு போன ஜனத்துல அடிமையான இடத்துல இருக்கிறோம். நமக்கெல்லாம் இந்த ஊர் சொந்தம் கிடையாதுங்க. உங்களுக்கு தெரியுமா? பூர்வீகம், என் ஊர் பூர்வீகம், என் ஊர் பூர்வீகமா இருக்கிற ஊருங்க. எந்த ஊர் பூர்வீகமே கிடையாது. இதெல்லாம் ஒரு பாய் சொல்ற மாதிரி சுத்தி வர ஏசப்பா. நமக்கு பூர்வீகம் தெரியுமா? பரலோகம், சொர்க்கம் தான் நமக்கு பூர்வீகம். இங்க வந்து வாழ்றதுக்காக நம்ம வந்திருக்கிறோம். என்ன வாழ்க்கை? இந்த பூமியில கொஞ்ச நாள் வாழ போற, நீ கரெக்டா வாழ்றியா தப்பா வாழ்றியா அவர் செக் பண்றதுக்கு தான் நம்மளை வச்சிருக்காரு. நீங்க வாழ்ந்து நீ சரியா என்ன அனுபவி, நீ கரெக்டா வாழ்ந்தா என்கிட்ட வருவ, தப்பா வந்தா எங்க போகணும் நீங்களே முடிவு பண்ணிக்காங்க. அடுத்த வருஷம் 3 வரைக்கும் வருஷம் 3ஆவது வருஷம். மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதிலே உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். நிரப்பணும், சாப்பாட்டுல இல்ல அதுல நிரப்பணும். அப்புறம் இன்னொரு இடத்துல ஒரு சாப்பாடு சொல்றாங்க, அதை பாருங்க எப்படி இருக்குன்னு. 4:9 வாசிங்களேன். 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். போதுமா 4:9 சொல்லுது. நீ ஒரு உனக்கு ஒரு அடை சாப்பிடணும். அது எப்படி சாப்பிடணும்? அது என்னென்னது? கோதுமை, மார்கோதுமை, சில தானியங்கள்லாம் சேர்த்து அதை குழப்பி அதை நீ சரி பண்ணி தட்டி அதை நீ சுடணும். எப்படி திரும்ப சுடணும்? விறகு எடுத்து கேஸ் ஸ்டவ் வச்சு இல்லைங்க போட்டு பாருங்க. அவருடைய நிலைமையை பாருங்க, ஊழியக்காரருடைய நிலைமை, தீர்க்கதரிசியுடைய நிலைமையை பாருங்க. தீர்க்கதரிசி ஈஸியில பாருங்க. அந்த வருஷத்தை வாசிங்க பார்ப்போம். 4:10-12. சாப்பிடும் போஜனம் நான் ஒன்றுக்கு 20 சேக்கல் எடுத்து அப்படி 4க்கு நாள் சாப்பிடுவாயாக. கண்ணீரையும் அளவாய் என்று பருகணும்னு சொல்றாரு. குடிப்பாய், அப்படி 4க்கு நாள் குடிப்பாயாக. 16 வரைக்கும் வாசிக்கிறாங்க. அதை வாக்குவதுமை அடையை போல் சாப்பிடுவாயாக. அது மனுஷனிலிருந்து கழிந்த கஷ்டத்தின் மரட்டிகளால் அவர்கள் கண்களுக்கு முன்பாக சொல்லப்படுவதாக. புரிஞ்சுது இப்படிலாம் பேசுறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி மனுஷன்ல இருந்து போற கஷ்டத்துல
வரட்டியா கட்டி சாப்பிடுமா? இங்க சாணி வரட்டி தான் பார்த்துருக்கோம், மாட்டுல இருந்து எடுத்து தான் பார்த்துருக்கோம். ஆனா மனுஷன் வரட்டிய வச்சு சுட சொல்றாரு ஆண்டவர். என்னங்க இதுக்கு அர்த்தம்? ஒண்ணுமே புரியலையே. ஆனா ஊழியக்காரன் எந்த அளவுக்கு அசுத்தமான இடங்களெல்லாம் போய் சில அசுத்த வல்லமைகள்லாம் தாக்கப்பட்டு அவன் ஊழிய சில தெரியுமா உங்களுக்கு? ஈஸியா போய் இயேசு நல்லவர் போய் சொல்றேனோ அது பாவம் நிறைந்த இடம், விபச்சாரம் நிறைந்த அசுத்த நிறைந்த இடத்துல போய் சொல்லும் போது அந்த வல்லமை தாக்குதுங்க. நான் முடியல ஆண்டவரே, இதை என்னை விட்டு நீக்கி கொடுங்க, நான் உங்க வேலையை தானே செய்ய வந்திருக்கிறேன். சரிப்பா, அதனால நீ அதில் சுட்டு சாப்பிடாது, சாணி வரட்டி இருக்கா அதில் நீ சுட்டு சாப்பிடுப்பா. சிறு வயசுல இருந்து இந்த மாதிரிலாம் சாப்பிட்டதில்ல ஆண்டவரே, அதனாலதான் ஆண்டவரை கேட்கல. உடனே ஆண்டவர் சாணி வரட்டி வச்சு சாப்பிடு. ஊழியக்காரர் நிலைமை இந்த சொல்லிட்டு சில பாதைகள் மோசமான சுத்தமான இடங்கள் போய் இயேசு எப்படியாவது அந்த ஆத்மா பரலோக சேர்க்கணும்னு பிரயாசம். ஆண்டவர் ஒரு ஒழுங்கு முறைய தேவன் சொல்லி கொடுத்துருக்காரு. அப்ப ஊழியக்காரர் ஈஸி ஈஸி ஒரு ஈஸியா நம்ம வாயில போட்டு தள்ளிடுறோம், மறைச்சு அப்படி போட்டு அரைச்சி தள்ளிடுறோம்ல, அப்படிதானுங்க. ஐயோ நீ கொடுப்பா, என்னை விட்டு நான் ஓடிக்கிற வீட்டுக்கு அப்படியா? இல்லைங்க, ஆண்டவர் உங்களோட நல்வழிப்படுத்ததான் அப்படி சொல்றாரு. ஊழியக்காரங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு வசனம் பாருங்க. அவர் இப்படிதான் சாப்பிடணும்னு சொன்னாரு, அதை மாத்தி சொல்றாரு. 4:1-5 வரைக்கும் வாசிக்கிறாங்க. மனுபுத்திரனே, செங்கோல் எடுத்து உன் முன் வைத்து அதன் மேல் நகரத்தை வரைந்து அதுக்கு விரோதமாக முற்றுகை போட்டு போதும். நான் வேற சத்தமா சொல்றேன், நேரம் இல்ல, கை பார்க்கும்போது முடிஞ்சிச்சு போல. ஆண்டவர் சொல்றாரு அவன் எப்படி படுக்கணும்னு சொல்றாரு பாருங்க. ஊழியக்காரங்க தீர்ப்பு தரிசி நமக்கு தீர்ப்பு தரிசி சொல்றல, நீ நல்லா இருக்க, நீ உனக்கு வந்து இப்படியாப்பட்ட கணவன் வருவான், உனக்கு இப்படியாப்பட்ட புருஷன் வருவான், இல்லை நீ உனக்கு இப்படி ஆஸ்வதிக்கப்பட, நீ இவ்வளோ ஏக்கர் வாங்கி வீடு கட்டுவ, இல்லை நீ இப்படியும் அனுபவிப்பேன்னு சொல்லி சொல்லல. உனக்கு வேணும் இல்ல, அவருடைய நிலைமை கொஞ்சம் பார்க்கணும்ல. அதான் சொல்றாரு எப்படி படுத்துறாரு தெரியுமா? பிரச்சனையே எல்லாம் சொல்லுவாங்கல்ல, நாங்கெல்லாம் பிரச்சனையில தலமாட்டு சொல்லியிருக்கோம், நாங்கெல்லாம் தலையிலே வச்சு தூங்கணும் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கெல்லாம் பிரச்சனை, ஆனா அவரு தாங்க அது பிரச்சனையை தலை ஓரத்துல வச்சு தூங்கிருக்காரு. ஒரு செங்கலை வச்சிருக்காரு, எருசலேமை வரைஞ்சிட்டாரு, சுத்திலும் அதுக்கு வேறுமா ராணுவங்கள் வர மாதிரி, போர் செய்யறதுக்கு வர மாதிரி, அதை தாக்க வர மாதிரி அதை பார்த்து முன்னாடி வரைஞ்சி வச்சுக்கடா, இடது பக்கமா படுத்துக்கிட்டு மறைச்சிக்கிட்டு அதை நீ பார்த்துக்கிட்டே இரு, அதோடைய பாரம் உனக்கு வேணும்னு சொல்ற. பிள்ளைக்காரங்களுக்கு வேணும் பாரம், அந்த உனக்கு வீட்டு பாரம் எல்லாரும் பிள்ளைக்காரங்க. அதனால ஊழியக்காரங்களுடைய பாரம் எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா சொல்லுங்க, நீங்க சொன்னாதான் நல்லா இருக்கணும். பாக்குறேன் ஜனங்கள் மேல இருக்கணும். அப்படி நாங்க சொல்றோம், ஜனங்கள் மேல பாரத்தோடு படுத்து கிடக்கணும். பாரம் இல்லாம படுத்து நாங்க பேசுறேன் ஊழியக்காரனே. அப்படிதான் சொல்றாரு. நீ அவங்க சிறையிருப்புல இருக்கிற நாட்களுக்கு அவங்க வருஷத்துக்கு தொகையா ஒரு நாள்னு 190 நாள் படுக்கிறாரு மனுஷன். அதுதான் பரவாயில்லங்க, நான் போய் விட்டு மாட்டேன் ஊழியக்காரன். அப்புறம் யூதா கோத்திரத்துக்காக எத்தனை நாள் கிளம்பணும்? இந்த பக்கம் அந்த வசனத்தை வாசிக்க நல்லா இருக்கும் நினைக்கிறேன். டைம் 3:17 என்ன வேலை செய்யணும்? அப்படியே மனுபுத்திரனே உங்க இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்திருக்காங்க. ஊழியக்காரங்க வந்து தீர்க்கதரிசிங்க யாருக்கு? ஜனங்களுக்கு காவலர். அப்போ வேலைக்காரன் காவலர், செக்யூரிட்டி. ஐயோ செக்யூரிட்டி என்ன திருட்டு போச்சுன்னா, என் வீட்டுல பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த ஊழியக்காரனை நான் வீட்டு வாசலே சேர்க்க மாட்டேன், அடுத்த சமயம் நான் ஓடிடுவேன். ஓடு போ அடுத்த ஊருக்கு. அங்க அதோட மோசமா இருக்கும். இருக்கிற இடத்துல ஆண்டவரே இவரு உம்முடைய பிள்ளையா இருக்கணும் நீ வேண்டிக்கா, நிச்சயமா உனக்கு ஏற்ற மாதிரி மாத்துவாரு. நீ ஓடிக்கிட்டே இருந்தா இன்னும் மோசமா தான் வரும். ஆமா உண்மை. அப்ப இவர் பாரு அடுத்த வருஷம் வச்சுக்கல 5 ஆமா 3 18 வருஷம். சாகவே சாவா என்று துன்மார்க்கர் சொல்லுகையில் துன்மார்க்கனை துன்மார்க்கமான வழி இராதபடிக்கு எச்சரிக்கும்படிதான் ஊழியக்காரன். துன்மார்க்கன் சாகிறதுக்கு விருப்பம் இல்லை ஆண்டவருக்கு. துன்மார்க்கனை யாருங்க? கொலை செய்யறவனா துன்மார்க்கன்? யாரு கொள்ளடிக்கிறவனா?
இங்க இஸ்ரவேல் ஜனங்களை தான் சொல்றாரு துன்மார்க்கன். கடவுள் ஏன் தெரியாதா? சொல்லுங்க, கடவுள் ஏன் தெரியாதா? தெரிஞ்சவன் தான் துன்மார்க்கம் பண்றானா. என்ன துன்மார்க்கம்? அதான் மேல சொன்னாரு, கலவை விட்டுக்காரு, தேவையில்லாம பேசுறது, தேவையில்லாம இப்படி எல்லா விதத்திலையும் அவன் நல்லா இருக்கக்கூடாது, நான் மட்டும் தான் நல்லா இருக்கணும். அவனை கீழே பார்த்து அவனுக்கு மட்டும் நீங்க இந்த நாள் ஜெபம் பண்றீங்க, எனக்கு ஒரு நாள் ஜெபம் பண்ணிருக்கீங்களா? அவருக்கு மட்டும் பாசிங் போட்டு ஜெபம் பண்றீங்க, எனக்கு ஜெபம் பண்ணீங்களா? அவன் மட்டும் போய் கொடுக்குறாரு வாங்கிட்டு வந்துடுறீங்க. அப்படின்னா இருக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் ஓடி தரேன். ஆண்டவர் துன்மார்க்கத்தில் அடிச்சு போயிடுவாங்களா, அவனை மீட்டுறதுக்கு தான் நான் அவனை தெரிஞ்சு கொண்டேன் சொல்லி ஆண்டவர் ஊழியக்காரன்னு சொல்லி. அடுத்த வசனம் 5:1 5 1 வசனம். எப்படி அவர் முடிவெட்டணும் அதான் சொல்றாருங்க. அதை விட்டுருங்க, நான் பேசுறேன். 5:1 சொல்றாரு, மனுபுத்திரனே சவரன் கத்தியாகிய அவருக்கு கட்டிங் பண்றது எப்படின்னா இப்படிதான் முடிவு வெட்டணும். ஒரு ஊழியக்காரனை வச்சு அந்த ஊர்ல என்ன நடக்குன்னு தெரிஞ்சிடும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவர் ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு முன்மாதிரியா ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த ஊர்ல ஒரு எடுத்துக்காட்டா ஒரு முன்மாதிரியா இந்த சபை போதகர்கள் இருக்கணும். இல்லையா? அப்படி இருக்கிறவர் எப்படிலாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவருக்கு ஒரு தீர்க்கதரிசி சொல்றார். இப்ப நம்மளும் என்ன பண்றோம், எங்க ஊர்ல நான் வச்சிருந்தேன் தெருல நீ இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு. இந்த பாரதிய இருக்காரு, அவங்க தெருவுல அவங்க ஏரியால இருந்தா இப்படிதான் இருக்கணும். ஒரு ஊழியக்காரு அவர் இப்படிதான் முடி வெட்டணும், இத்தனை துண்டா வெட்டணும், இப்படிலாம் போடணும், இந்த பிரச்சனைக்கு இது காரணம் ஆண்டவர் தெளிவா விளக்கமா சொல்லிட்டாரு. தீர்க்க தரிசனமா என்ன பண்றாரு, ஊழியக்காரன் சொல்றாரு. இல்லையா? 24 அதிகாரம் 15 24:15 இன்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே இதோ நான் கண்களுக்கு ஒரு கண்களுக்கு விருப்பமானவைகளை ஒரே அடியினாலே உன்னை விட்டு எடுத்துக்கொண்டு. அடுத்தது ஊழியக்காரனுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? தீர்க்கதரிசி உனக்கு விருப்பமானதுப்பா, உன் இருதயத்துக்கு விருப்பமானதுப்பா. அவன் பொண்டாட்டியை பத்தி சொல்றாருங்க ஆண்டவரு. பொண்டாட்டியை நான் எடுத்துட போறேன்ட்டாரு. உனக்கு பொண்டாட்டி வேணாம்பா, நீ ஒருவேளை இருந்தா புள்ள பத்துட்டதுக்கு அப்புறம் என்னை விட்டு போயிடுவோ என்னமோ தெரியல, அதனால பொண்டாட்டியை ஒரு அடி அடிச்சு காலி பண்ண போறேன். யாருன்னா ஒத்துப்பாங்களா? சொல்லுங்களேன். ஊழியக்காரனா தீர்க்கதரிசி அவனும் நினைக்கிறேங்கம்மா. பொண்டாட்டி இல்லாம ஆண்டவே எடுக்கணும், இந்த ஆண்டவே எடுக்கலாம். நிஜமா சொல்லுவோம்ல, நிஜமா நான் கூட இருக்கிறேன். ஐயோ எனக்கு பொண்டாட்டி முக்கியம், ஏன்னா ஜாப் பண்ணுவாங்க, நம்மளுக்கு என்ன அப்படி சொல்லுவோம். நான் உண்மையை சாட்சி சொல்லுவோம். ஆனா ஆண்டு சொல்றாரு ஊழியக்கார தீர்க்கதரிசி இல்ல, உலகத்தோடைய முடிவு இப்படிதான் இருக்க போறேன்னு சொல்லணும்னா சாதாரணமா சொல்லுங்க. முழுவதும் கடவுளுக்கு வந்துடணுங்க, கடவுள் அவருக்குள்ள இருக்கணும். நாளைக்கு ஏன்னா புள்ள பத்திரிச்சு வைங்க, பொண்டாட்டி எதுக்கு சொல்ல வரேன்னா புள்ள பத்திரிச்சு வைங்க. ஐயோ என் புள்ளப்பா, ஐயோ என் பிள்ளை யார் பார்த்துக்கிறது, என் பிள்ளை யார் பார்த்து இப்படிலாம் வரும்ல. அங்க போய் நீ சொல்றாங்க அண்ணரே, நான் அங்க போய் சொன்னா கொலகாரன் இருக்காங்க, என்ன போட்டு யார் என் குடும்பத்தை பாக்குறது, நான் எப்படி அந்த கலகக்கார வீட்டுல அந்த மோசமான ஆளுகிட்ட நான் எப்படி போய் நான் சொல்லுவேன்? நீ சொல்லுவல, இது ஆண்டவருக்கு தானே தெரியும். ஊழியக்காரனுக்கு என்ன இருக்கக்கூடாது? ஐயோ இன்னைக்கு கப்பல் நினைக்கிறோம். கண்டிப்பா குடும்பத்துல பொண்டாட்டி பின்னாடி ஆண்டு கணவன் மணி கிடைச்சிருக்க ஆசீர்வாதத்துக்கு இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஊழியக்காரனுடைய கஷ்டம் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா உயிரோட இருக்கும்போது செத்துருக்குமா. இயேசு சொல்லியிருக்காங்க, ஒருவன் என்னை பின்பற்றாரு என்ன பண்ணுவான், தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கணும். மகளையாவது புருஷனையாவது பொண்டாட்டியாவது அதிகமா நேசிக்கிறவன் எனக்கு சொல்லுங்க. பாத்திரமே கிடையாது, நீ உன் பாத்திரத்தில் நான் எப்படி நிரப்பி ஒண்ணு பயன்படுத்துவேன். என்ன ஆண்டவரே உலகம் கொண்டு போங்க, தேசம் வேண்டும் கொண்டு போங்க, என்ன வல்லமையா பயன்படுத்துங்க. உனக்கு தான் உன் பொண்டாட்டியும் உன் பிள்ளைங்களும் முக்கியமாச்ச, அப்புறம் எப்படி உன்னை பயன்படுத்துவாரு? உன்னை பயன்படுத்தணும்னு ஆசைப்படுற, உன்னை உலகளவு கொண்டு போன ஆசை, நீ பாட்டுக்கு இப்படி இருந்தா எப்படி சொல்லுவார்ல. ஆண்டவரு ரொம்ப நல்லவருங்க. அவ பொண்டாட்டி ஒரே போட போறேன்னு சொல்றாரு, இவன் வெளியே சொல்லாம இருக்கிறாங்க. அதையும் தாங்க போட்டு தர்றாரு. அந்த துக்கத்தை எடுத்துக்கிட்டு கண்ணீர் மட்டும் விட்டுறக்கூடாது, கதை மட்டும் எழுதக்கூடாது. என்ன திரும்ப சொல்றாரு, ஐயோ பெருமூச்சு விட்டுக்கிறான். ஒரு மனுஷன்
ஒரு ஊழியக்காரன் ஒரு தீர்க்க தரிசி என்னன்னா செய்யணும் பாரு. பெருமூச்சு விடணுமா? யார் விடுவா? ஒரு வெயிட்டு பயங்கரமான சும்மா தூக்கி மேலே வச்சோம்னா நம்ம 4 பேர் எல்லாரும் இருக்காங்க, அட முடியாது. கத்துவாங்க, காலில் கீழே எல்லாம் போட்டு சுண்ட வரல கட்ட வரல எல்லாம் பூந்துச்சுன்னு வைங்களேன். சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன். எல்லாரும் பாப்பா காலை வச்சுட்டு ஐயோ என்னால் தாங்க முடியலையே. அதை விட கொடூரமானது இல்லை இந்த அழுவாத நீங்கள் விட்டுறக்கூடாது. என்ன பண்ணேன்? பெருமூச்சு அவ்வளோதான் ஒன்று. இது நாங்கள் தீர்க்க தரிசிப்பட அடையாளம். நான் தீர்க்க தரிசனம் வரைக்கணும், நான் சொன்ன அப்படியே நடக்கணும். நடக்கும். இப்பெல்லாம் இருக்கே நீ 18, 19 3 வருஷம் வாசிங்க. 24 இழவு கொண்டாட வேண்டாம். ஆடையும் தலையில கட்டி உன் பாதரட்சி உன் பாதங்களை தொடுத்துக்கொள். போதும். அப்போ இப்படி தீர்க்க தரிசனம் உரைக்கிற தீர்க்க தரிசி உலகத்துல இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? வாழ்வியை அர்ப்பணிச்சு உழைக்கிறாங்க. நீங்க தீர்க்க தரிசி எப்படி தெரியுமா? இப்படி இன்னும் தெரியுது. அங்க ஒருத்தவங்க இருக்காங்க தீர்க்க தரிசிங்க திருச்சிலங்களை எப்படி தெரியுமா இருக்காங்க? இது ஆண்டவர் காலம் இது. ஆண்டவர் வர்றதுக்கு முன்னாடி நேரம். அதனால நீ மனப்போல வாழ்ப்போம். தீர்க்க தரிசனம் பண்றாங்க. நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போ. பாக்குறதுக்கு கொஞ்ச நேரம் தானே, வாழ்ந்து சந்தோஷமா செத்துப்போம். நீ சாப்பிடும்போது பரலோகம் போயிடும். எப்படியாது சாகும்போது ஏசப்பா எனக்கு மன்னிச்சுன்னு கேட்குறேன், உன்னை கொண்டு போயிடும். ஆமாக்கா, ஏசப்பா பாவத்தை மன்னிக்கிறவர். யாரை மன்னிப்பா தெரியுமா? பாவத்தை தெரியாம செஞ்சு மன்னிக்கிறது மன்னிப்புண்டு. ஆனா தெரிஞ்சு செய்யற துணிகரனுக்கு என்ன இருக்கான்? பனிஷ்மெண்ட் இருக்கு. நமக்கு சத்தியத்தை தெரியும். சத்தியனா தெரியும்ல? சத்தியனா என்னதுங்க? இயேசு. அவர் நமக்கு தெரிஞ்சுட்டு தெரியாம இந்த மாதிரி இருந்தா நிச்சயமா இருக்கு, வாங்கிதான் ஆகணும். அதனால என்ன பண்ணணும்? அதுல இருந்து மனம் திரும்பணும். தீர்க்கதரிசி பாருங்க, ஒரே தீர்க்கதரிசி மட்டும் ஒரு கள்ள தீர்க்கதரிசிகளை பத்தி அதிகாரம் 13, 14, 15 வாசிட்டு முடிச்சிடலாம். அதிகாரம் 13 14, 15. அப்பொழுது நீங்கள் சாரமில்லாத சாந்தை பூசின சுவரை நான் இடித்து அதன் அஸ்திபாரம் திறந்து கிடக்கும்படி அதை தரையிலே விழ பண்ணுவேன். போதும். 15. இப்படி சுவரிலும் அதற்கு சாரமில்லாத சாந்தை பூசினவர்களையும் நான் என் உக்கிரத்தை தீர்த்துக் கொண்டு சூரமில்லை சாந்து பூசினவர்களும் இல்லை. எருசலேமை பற்றி தீர்க்கதரிசனம் சொல்லி சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானம் உண்டு என்று தரிசனம் காண்கிற தீர்க்கதரிசி இல்லாமல் போவாது என்று இஸ்ரவேலில் இப்படிப்பட்ட தீர்க்கதரிசி இல்லாமல் போவார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ எப்படி சொல்றாங்க தீர்க்கதரிசி பொய்யா? நீங்க உலகத்துல யூடியூப்ல இதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். இது நமக்கு முக்கியமா? மன்னிக்கணும், இங்க யாருக்கு இது வேணும் தெரியாது. நீ உனக்கிட்ட இருக்கிறத எடுத்து நீங்க போட்டுப்பா, பேக்ல தனால் நிரம்பும். அது தீர்க்கதரிசனமா? இது வேணுமா? இது வேணாம்ல. அப்ப தேவையில்லாத தீர்க்க தரிசனம் வேணாம். தீர்க்க தரிசனம் என்ன? ஒருத்தன் மறிக்க போறான், ஆண்டவர் சொல்றாரு அங்க போய் நீ இந்த வியாதி படுக்கையில் ஆக போறான் பாவத்தினால, நீ எச்சரி. இதுதானே தீர்க்க தரிசனம். இப்படி தீர்க்க தரிசனம் சொல்ற தீர்க்க தரிசி நமக்கு வேணும் இல்லையா? அதை நம்ம விரும்பணும்னா ஆண்டவருடைய சில கட்டளைகள், சில பாதைகள் இவ்வளவு மோசமா இருக்கும், அது நடக்கணும். அதே மாதிரி ஜனங்கள் இடத்துல தீர்க்க தரிசிகள் சொல்லும் போது தீர்க்க தரிசனத்தை அற்பமா என்னாதீங்க, அது விரும்புங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. தீர்க்க தரிசனத்தை விரும்புங்க. 1 Corinthians சொல்லியிருக்காரு, தீர்க்க தரிசனத்தை விரும்புங்க. ஆனா விரும்புறதுனா நீ எப்படி தீர்க்க தரிசனம்? நீ உலகத்தை எப்படி திரும்ப சொல்றாங்க தீர்க்க தரிசனம்? அப்படியே இருக்கும்போது நான் ஆதியில பாக்குறேன் உனக்குள்ள எப்படி இருக்கு, அதெல்லாம் தீர்க்க தரிசனம் இல்லைங்க, அதெல்லாம் தீர்க்க அப்படிலாம் சொல்லவே கூடாதுன்றாரு ஆண்டவர். அப்படியாப்பட்டவங்க தான் என்ன பண்றேன் கழிச்சு போடுறா அப்படின்றாரு. இந்த தீர்க்க தரிசனம் நம்ம வாழ்க்கையில் எப்பேற்பட்ட திட்டமும் தெளிவுமான தீர்க்க தரிசனம் நம்ம வாழ்க்கையில் உண்டாகலாம் இல்லையா? அப்ப நமக்குள்ள நாம நிதானிச்சு அறிஞ்சா நாம என்ன பண்ண மாட்டோம்? நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். நம்ம நியாயம் தீர்ப்பு ஒரு இடத்துல இருக்கிறோம். நாம நிதானம் செஞ்சா நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம் இல்லையா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, தீர்க்கணும். கடைசியா ஒரு வசனம் 1 Corinthians 14:3. நான் வரும்போது உங்கள் உபகாரத்தை
ஆ, மனுஷருக்கு பக்தி விருத்தியையும் ஆ. புத்தியையும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறார். ஆமென். அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் சொன்னா என்ன வரணும்? பக்தி வரணும். வேற என்ன வரணுமா? ஆறுதல் உண்டாகும். ஆறுதல் வரணுமா? வேற என்ன வரணும்? புத்தி வரணும். உலக புத்தி இல்ல, கோடிகள்னு சம்பாதிச்சு தீர்க்க தரிசனம் இல்ல, இல்ல அப்படி குறுக்கு வழிக்கு இல்ல. புத்தி, தேவ பக்திக்கு, தேவன் கிட்ட செய்யறதுக்கு உண்டான தீர்க்க தரிசனம் வரணும். ஆண்டவரோட வார்த்தைகையில அந்த எசேக்கியேல் கொடுத்த காரியங்களை பார்க்கும்போது அர்ப்பணிச்சிருக்காங்க வாழ்க்கையை. தேவ சமூகத்திலே கடந்த ஒரு நாட்கள் வரைக்கும் அந்த இடத்துல ஆண்டவர் அழைக்கும் போது அர்ப்பணிச்சு. ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிறவங்க யாருன்னா நீங்க விரும்புனீங்கன்னா ஆண்டவரே உங்களை அழைக்க உண்மையோட இருக்க, தீர்க்க தரிசியா அழைக்க உண்மையோட இருக்கு. அதனால இருக்கிற உடனே சாவச்சு ஐயோ நீங்க அப்படி நினைக்க. யார் இருந்தாலும் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை இயேசுவை காட்டிலும் அதிகமா நேசிக்காதுன்னு சொல்றாரு. வேற ஒண்ணும் இல்லை. அவரை நம்ம நேசிக்கும் போது நிச்சயமா தீர்க்க தரிசன வரங்களை கொடுத்து அவருக்காக பயன்படுவார். ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன். ஒரு இருளான பாதைங்க, ஒரு இருளான பாதை. அந்த இருள் பாதையில ஒரு 5 கூட்டம் இருக்குது. ஒரே